السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் ரபியுல் அவ்வல் மாதம் பிறை 12ஆக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த நாளிலே அதிகமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் ஸலவாத் கூறுவோம். நாம் ஸலவாத் கூறுவதன் சிறப்புகளையும் அதே போன்று நாம் ஸலவாத் கூறுவதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பலன்களையும் தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தினம் மிக முக்கியமான ஒரு நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதுதான் ரபியுல் அவ்வல் மாதம் பிறை 12. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்ததும் இதே நாளாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போன்று தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆகியதும் இதே ரபியுல் அவ்வல் மாதம் பிறை 12ஆகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மாதத்தில் இந்த நாளிலே அதிகமாக நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் கூறுவோம். அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான், அல்லாஹும் அவனுடைய மலக்குமார்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் கூறுகிறார்கள். ஈமான் கொண்டோரே, நீங்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் கூறுங்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஒரு தடவை ஸலவாத் கூறினால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம் மீது 10 தடவைகள் அல்லாஹ் ஸலவாத் கூறுகின்றான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மிகவும் சிறந்த ஒன்றுதான் ஸலவாத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது. நம்முடைய காரியங்கள் நிறைவேற வேண்டுமா, நம்முடைய தேவைகள் நிறைவேற வேண்டுமா, அதிகமாக நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்துக்களை கூறுவோம். அதன் பின்னால் நாம் அல்லாஹ்விடத்திலே கையேந்தி துஆக்களை கேட்போம். நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய எல்லா விடயங்களையும் சீராக்குவான். நாம் இன்று பார்க்க இருக்கின்ற ஸலவாத்தான் ஸலவாத்துக்களில் எல்லாம் மிகச்சிறந்த ஸலவாத். நாம் அத்தஹியாத்திலே ஓதக்கூடிய அந்த ஸலாத்துல் இப்ராஹிமியா என்று கூறக்கூடிய அந்த ஸலவாத், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد என்று வரக்கூடிய இந்த ஸலவாத்தை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ்வினுடைய உதவி நம்மை வந்தடையும்.